ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிசம் குக்கிங். இன்றைக்கி நம்ம தக்காளி இல்லாமல் 2 வகையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் 4 மிளகா போட்டுக்கிட்டேன். இது லைட்டாக ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க, ரொம்ப கருக்க விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி ஆனதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுலேயே கொஞ்சம் புளி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் புளியோட பச்சை வாசம் போயிடும். இந்த மாதிரி லைட்டாக 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துருங்க. அடுத்து இதில் நம்ம ஒரு 10 பல்லு போல் பூண்டு போட்டுக்கலாம். இது 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இன்றைக்கி நான் 3 பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் வதங்கினா போதும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதும் நம்ம சட்னி அரைச்சிடலாம். ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, அப்புறமா எடுத்து வச்ச புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்ச பிறகு நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டா அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். இது இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது 2 நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் தக்காளி வீட்டில் இல்லைன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, ஒரு 3 துண்டு போல் இஞ்சி, அப்புறம் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 2 கத்து அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 2 சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜிபிசம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.